விழுந்து விட்டோம் என்று நினைக்காத, விழுந்தா எழுந்திருக்கணும். விழுந்தது என்பதனுடைய தத்துவமே எழுந்திருக்காமல் இருப்பதுதான் விழுந்ததுக்கான அடையாளம். எழுந்திருச்சிட்டீங்கன்னா விழுந்தது அனுபவமா மாறிடும். ரசிக்கணும். மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய பேரெல்லாம் எடுக்கணும். அந்த மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்யணும். வாயில நல்லா வருது நல்லா பேசக்கூடாது. நல்லா வரணும். நல்ல மனது இருந்தா நல்லா தான் வரும். எனக்கெல்லாம் நல்லா தான் வரும். நல்லா வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா வருது எனக்கு. ஏன்னா நான் நீதி கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு தலைமுறையினுடைய ஒரு கலைஞர்கள். சத்யராஜ் அண்ணா ஒரு ரீல்ஸ் போடுறதை விட ரீல்ஸுக்கு பதில் சொல்றதுக்கே நிறைய டைம் எடுக்கிறார். அதிகமான ட்ரோல் மெட்டீரியலும் அதிகமான விமர்சனங்களை உள்ளடக்கணும் ஒரு சத்யராஜன் தான். ஆனா டேய் போடா, காலத்தின் பேரன்பும் பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். 103வது பிறந்த நாள் கொண்டாட்டத்திலே நம் உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக கூடியிருக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் கழகத்தினுடைய செயல் வீரர்களுக்கும் என் பேரன்புகளும் வணக்கங்களும். 1400 வருடங்களுக்கு முன்னால கிபி 600 நபிகள் நாயகம் அரேபியா பகுதியில் பிறக்கிறார். அரேபியா அப்ப எப்படி இருந்ததுன்னா பல ஜாதிகள் இனக்குழுக்கள், அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயங்கள், பல உருவ வழிபாடுகள், குருவி காக்கா ஆடு மாடு எல்லாமே வழிபாட்டுக்குரியது. பெண்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். நிர்வாணமாக தொழுகை நடத்துவதற்கோ வழிபடுவதற்கோ முழுமையாக அந்த சடங்கு சம்பிரதாயம். எங்கு பார்த்தாலும் நீக்குறோ அடிமைகள், வரி, அதே போல அடுத்தவர்களை கெடுத்து வஞ்சிப்பது, இப்படி எதிலையுமே குறையில்லை. அந்த சமயத்தில் தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு 40வது வயதில் நபித்துவம் பெற்று அந்த பகுதியில் இவைகளை எல்லாம் எதிர்த்து ஃபைட் பண்றார். அப்போ அவருக்கு திருமணம் ஆயிருச்சு. அவருக்கு திருமணம் செய்தவர்கள் யார் அப்படின்னா அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய பணக்காரங்க. அந்த அம்மா பெரிய பணக்காரங்க. தன்னுடைய தொழிலுக்கு ஒரு உறுதுணையாக ஒருவர் வேண்டும் என்பதற்காக நபிகள் அவர்களை பற்றி கேள்விப்படுறாங்க. நபிகள் ரொம்ப உண்மையை பேசுபவர், பொய் சொல்ல மாட்டார். நபிகள் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார், ரொம்ப நேர்மையானவர், வணிகத்திலையும் பணத்திலையும் ரொம்பவும் கண்ணியமானவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி புகழ்ந்து சொல்றாங்க. உடனே அந்த அம்மையார் அவரை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி திருமணம் செய்து கொள்ளும் போது அவர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். அந்த பெண்மணி பேர் கதிஜா அம்மையார். நபிகள் அவர்களை விட வயதில் மூத்தவர். 2வது திருமணம், முதல் திருமணத்தில் கணவர் இறந்து விட்டார், குழந்தைகள் இருக்கிறது, கணவர் இறந்து விட்டார். அவங்க துணிஞ்சு தன்னுடைய ஒரு நேர்மையான நபராக நபிகளை திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி தொழிலுக்காக திருமணம் செய்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு திருமணம் செய்த நபிகள் ஒரு காலகட்டத்தில் எனக்கு நபித்துவம் கிடைச்சிருச்சு, நான் இறை வழியாக செல்ல போறேன், இந்த மக்களுக்காக போராட போறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது உள்ளூரில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா முதலில் நபிகள் அவர்களை புரிந்து கொண்டவர் கதீஜா அம்மையார். நபிகளுக்காக, அவருடைய நபித்துவத்துக்காக அனைத்தையும் இழந்தார். உண்மையை சொல்ல போனா அதுதான். தொழிலை இழந்தார், உள்ளூரில் ஏற்படுற எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டார், அனைத்தையும் இழந்தார். ஆனால் நபிகள் இஸ்லாம் என்கின்ற ஒரு மதத்தை, மதம் அல்ல, ஒரு வழிபாட்டு ஒரு பார்வையை உருவாக்கும் போது அதை முதலில் பின்பற்றியவர் கதீஜா அம்மையார். அப்ப அந்த பெண்மணிக்கு எவ்வளவு நம்பிக்கையும் எவ்வளவு அந்த மனிதர் மேல, அவர் செயல்பாட்டு மேல, மக்கள் மேல அன்பு இருந்தால் இவ்வளவு இழப்புகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த பெண்மணி எப்படி ஒரு மன ரீதியாக எப்படி இருந்திருப்பாரோ அதே மனநிலையைத்தான் நான் சகோதரி பௌசியா பான் அவர்களிடம் பார்க்கிறேன். இந்த கழகத்தின் மேல் ஒரு பிடிப்பு, ஒரு உண்மையான அந்த அன்பு. ராமநாதபுரம் இன்னைக்கு நாம இங்கெல்லாம் 1000 பேர் கூடி நிக்கிறோம் அப்படின்னம்னா இந்த 1000 பேர் இவ்வளவு செகண்ட்ல நம்ம கூடிடலாம்.
முகத்துக்கு முகம் நடந்து போகும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேரை நம்ம பார்க்காம நடந்து போக முடியாது. ஆனால் ராமநாதபுரம்லாம் அப்படி இல்லை. மொத்தமே கிராமத்தில் 100 வீடு இருந்தால் பெரிய விஷயம், ஒரு 400-500 வீடு இருந்தால் பெரிய விஷயம். ஒரு பெரிய ஏரியா சேர்ந்து திருவிழாவில் சந்திச்சுக்கிட்டா, சந்தையில் சந்திச்சுக்கிட்டா, அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துல அந்த தனிமையில் ஒரு முகநூலில் இருந்து கொண்டு இந்த 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 மக்களுக்கும் இந்த மக்களுக்கு போராடுகிறவர்கள் பின்னாடி நம்ம நிற்கணும்னு நினைக்கிறது, கதீஜா அம்மையார் எப்படி நபிகள் பின்னாடி நின்னாரோ அதுபோல நேர்மையும் அன்பும் கொண்டு நிற்கக்கூடிய ஒரு சகோதரியை நான் இப்பொழுது இந்த மேடையில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சகோதரர் சத்யராஜ் அண்ணனோ பிரசன்னாவோ நானோ இங்கு பேசுவது பெரிதல்ல. ஆனால் சகோதரர் சேகர்பாபு அண்ணனுக்கு நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். இந்த சகோதரி இனம் கண்டுபிடித்து ராமநாதபுரத்தில் இருந்து அவர்களை இங்கு வரவழைத்து இந்த மேடையை பகிர்ந்து கொண்டதில் 103 கலைஞர் பிறந்த நாள் முழுமையடைகிறதாக நான் நினைக்கிறேன். சரி, 103 அப்படின்னா என்ன? 103க்கு என்ன விசேஷம்? நியூமரலாஜியில் பார்த்தா 1 0 3. 1க்கு என்ன சொல்றாங்கன்னா தலைமைத்துவம், போராட்ட குணம், இதெல்லாம் 1னுடைய குணாதிசயம். 0க்கான குணாதிசயம் நியூமரலாஜியில் மீட்டெடுப்பு, எதிர்காலத்துக்கான திட்டமிடல், இதெல்லாம் 0க்குள்ள வருது. 3 நியூமரலாஜியில் 3 அப்படின்னு வந்தா விழுந்து விட்டோம் என்று நினைக்காத, விழுந்தா எழுந்திருக்கணும். விழுந்தது என்பதனுடைய தத்துவமே எழுந்திருக்காமல் இருப்பதுதான் விழுந்ததுக்கான அடையாளம். எழுந்திருச்சிட்டீங்கன்னா விழுந்தது அனுபவமா மாறிடுது. நீங்க ஒரு சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அந்த திரைப்படத்தில் ஒரு ஏலியன், அவர் ஒரு மிஷன், டெர்மினேட்டர் 2 நினைக்கிறேன், அர்னால்டு நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஒரு மிஷனாக வருவார். அவர் வில்லன், இன்னொருத்தர் மனித உருவில் இருப்பார். நீங்கள் அந்த மிஷன் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏலியனை சுட்டாலும் சரி, நெருப்பில் வைத்து எரித்தாலும் சரி, ரோடில் வச்சு நீங்கள் டயர் வச்சு ஃபுல்லாக ஏற்றி அதை கூழாக்குனாலும் சரி, அடுத்த செகண்ட் அது பக்கத்தில் ஒன்று ஒட்டி 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 எழுந்திரிச்சு ஒடியாரும். நான் அதை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அடிக்கடி நான் பயன்படுத்துகிற விஷுவல் அது. நான் எப்போதெல்லாம் என் மன ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது நான் எதிர்பார்த்தது எங்கேயாவது தோல்வி அடையும் போது அடுத்த செகண்ட் நான் அந்த விஷுவல்ஸ் தான் மண்டை கொண்டு வருவேன். வாட் நெக்ஸ்ட்? கடந்தது அனுபவம். இந்த அனுபவம் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புதிதல்ல. வெற்றி எந்த அளவுக்கு எண்ணிக்கைப்படுத்தப்படுகிறதோ அதே அளவுக்கு சரிசமமாக வெற்றி வாய்ப்பை இழப்பதும் எண்ணிக்கைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா நான் அனுபவ ரீதியா பார்த்த வரையிலும் வெற்றி பெற்று நீங்க வேலை செஞ்சதை விட வெற்றியை தவறும் போது வேலை செய்யறீங்க பாரு, அது 10 மடங்கு வீரியமா நான் பார்க்கிறேன். எங்கேயாவது கடந்த காலத்தில் நான் பல முதல்வர்களை பார்த்திருக்கிறேன். தோல்வியடைந்த முதல்வர்கள் செய்தி வந்ததிலிருந்து 10 நாள் வீட்டு பக்கம் கூட ஆள் போகாம அந்த அலுவலகத்தை பக்கம் ஒரு ஈக்காக்கா இல்லாத இடத்தையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க திரைப்படத்தில் படம் ரிலீஸ் ஆகும்போது அலுவலகம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முதல் நாள் அந்த பெட்டியெல்லாம் நாங்கள் அனுப்புவோம். ஜேன்னு பிரசாத் லேப்ல அவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கும். வெற்றியை நாங்கள் கனவு கண்டுக்கிட்டு அப்படி இருப்போம். 2வது நாள் அந்த படம் திரையிற்கு ஒரு ஷோ போன உடனே அந்த படத்தினுடைய தோல்வி அது வெற்றிக்கு நோக்கி நகரலின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆஃபீஸ் இலவூடு மாதிரியே இருக்கும். ஒரு பையன் இருக்க மாட்டான். எல்லாம் மூச்சை பிடிச்சி தோல்வி அஜீரணிச்சு சேர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். இதை நான் பர்சனலாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த காலகட்டத்தில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் கலைஞர் தோத்து நைட்டு ரிசல்ட் நாளை காலையில் ப்ரெஸ் மீட். அது கலைஞர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா தளபதியும் அப்படித்தான் இருக்காரு, செயல் தளபதியும் அப்படித்தான் இருக்காரு. செயல் சேகர்பாபு அண்ணனை பற்றி நான் சொல்லணும்னா கடந்த காலங்களில் மிக நேர்மையான ஒரு உழைப்பாளி.
ஆனா அவர் இன்னைக்கு வந்து சீதை வந்து நெருப்புல வந்து தன்னை நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி, புராணத்துல நிரூபிச்சுக்கணுங்கிற மாதிரி காலம் அவரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது வேணும் அவருக்கு. ஏன்னா அவர் 10 தலை ராவண மாதிரி ஒரு 10 கை 10 தலையோட வந்து வீறு கொண்டு எழுவதற்கு சில சில சம்பவங்கள் நம்மளை தூண்டும். காலம் உங்களை அப்படி என்னமோ ஒன்று உங்ககிட்ட வேற ஒன்று எதிர்பார்க்குது. அது இதல்ல. நீங்க வீறு கொண்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக உங்களை கொண்டாந்து அப்படி நிப்பாட்டி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருந்தும். ஒரு மாற்றம் தேவை. 1920களில் தான் முதலில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஓட்டு போடுற உரிமையே நமக்கு கிடைச்சது. எத்தனை வருஷத்துல? இந்த மண்ணில் மனித இனம் தோன்றியதில் இருந்து 5000 வருடமா, 10,000 வருடமா, 1,00,000 வருஷமா, இப்படி 1,00,000 வருஷங்களும் மனிதன் இந்த பூமியில் இருந்திருந்தால் ஒருத்தனுக்கும் ஓட்டு போடுற உரிமை இல்லை. 1920 தான் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போராடி எங்களுக்கு ஒரு உரிமை வேணும், எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை வேணும்னு கேட்டாங்க. போராடினது அம்பேத்கர். காந்தி மறுத்தார். இல்லை இல்லை, எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடு, நாங்கள் இந்த மாதிரி இரட்டை வாக்குரிமை மாதிரி எல்லாம் ஒரு சப்போர்ட்டா எங்களுக்கு ஒரு உரிமை எல்லாம் வேண்டான்னார். அம்பேத்கர் ஃபைட் பண்ணார். இல்லை, முதல்ல இதை கொடுங்க, நாங்கள் வந்து இதுக்குள்ளே இருந்து நம்மளை அடுத்த நிலை கொண்டு போகலான்னு ஒரு குரூப் ஃபைட் பண்ணுது. அங்கே காந்தி வந்து முழுக்க ஒத்துழையாமை இயக்கம் நடத்துகிறார். அதுக்குள்ளே இருந்து ஒரு கேங்கு பிரிஞ்சு வருது. சித்தரஞ்சன் தாஸ், நேரு, இவங்க எல்லாம் பிரிஞ்சு வந்து சுயராஜா கட்சி மாதிரி சேவா கட்சிகள் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியும் இங்க வந்து பிராமணர்கள் அல்லாத சங்கம்னு ஒரு சங்கம் அமைப்பு. அந்த அமைப்பு என்ன, எலெக்ஷன் வந்த உடனே நீதி கட்சியா மாறுது. அது எலெக்ஷன்ல நீதி கட்சி நிக்குது. இந்த நேரு சார்ந்த இவங்க கட்சி நிக்குது, காங்கிரஸ் நிக்கல. அப்ப 1920களில் ஓட்டு போட்டவங்க எவ்வளவு பேர் தெரியுமா? சென்னை, ஆந்திரா, கர்நாடகா, மைசூர், ஒரிசா, வங்காளம் வரையிலும் இருக்கிறதுக்கு பேர் மெட்ராஸ் பிரசிடென்சி. கேரளாவில் இருந்து இப்படி ஒரு வால் அப்படி போகும். இது எல்லாம் சேர்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி. இதுல மொத்தமே 4 கோடி பேர் இருந்தாங்க. 4 கோடி பேர்ல 1.5 லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்போ? 1920ல் இவ்வளவு ஏரியாவிலையும் சேர்த்து 1.5 லட்சம் பேர் தான் ஓட்டு. அந்த 1.5 லட்சம் பேர்லையும் யாரெல்லாம் ஓட்டு போடலாம்? படிச்சிருக்கணும், ஐடியில் இருக்கும், ஐடி பணம் கட்டணும், நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இவ்வளவு கேட்டகரி இருக்கு. அவங்க தான் ஓட்டு போட முடியும். நீயோ உங்க அப்பாவோ தாத்தாவோ நானோ எங்க அப்பன் தாத்தாவெல்லாம் ஓட்டு கிடையாது. இதெல்லாம் 1920 வரையில் இதுதான் நிலைமை. 20க்கு பிறகு 35 வரையிலும் 15 வருஷம் இதுதான் நிலைமை. இந்த 15 வருடத்துல நீதி கட்சிகள் இன்றைக்கு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படையான பில்லராக இருந்த நீதி கட்சி, அவங்க உருவாக்கி வைத்த அந்த அடித்தளங்கள், அந்த அடித்தளங்களை கொள்கையாக எடுத்துக்கொண்டு 1950க்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் ஒரு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அது நீதி கட்சியை தன்னுடைய பவுண்டேஷனாக எடுத்துக்குது. அப்போ ஒருத்தன் நாட்டு மக்கள் மேல அன்பு கொண்டவனாக இருந்தால் அது எங்கேயோ உருவான ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள். ஆனா இது இன்னும் இந்த மண்ணுக்கு தேவை, இன்னும் இது என் மக்களுக்கு தேவை என்று அன்னைத்த திமுகவினுடைய தலைவர்கள் யாரு? அண்ணா நினைச்சாரு, கலைஞர் தொடர்ச்சியா வந்த கலைஞர் நினைச்சாரு. அப்ப என்ன? ரசிக்கணும், மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய பேரெல்லாம் எடுக்கணும், அந்த மக்களுக்கு ஒத்துழைத்தவர்களுடைய திட்டங்களை எல்லாம் நான் தொடர்ச்சியாக செய்யணும். வாயில நல்லா வருது நல்லா பேசக்கூடாது, நல்லா வரணும். நல்ல மனது இருந்தா நல்லா தான் வரும். எனக்கெல்லாம் நல்லா தான் வரும். நல்லா வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா வருது எனக்கு. ஏன்னா நான் நீதி கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு தலைமுறையினுடைய ஒரு கலைஞர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நான்லாம் டிஎம்கே உறுப்பினரா, அண்ணன் உறுப்பினரா? நீங்க உறுப்பினரை விட உறுப்பினர் இல்லாதவங்க டிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க. இது எந்த கட்சியிலாவது இருக்கா? நேற்றுக்கு பேசினார் சுகி அண்ணன், சுகி சிவம் அவர்கள் முந்தானில் பேசினார். அவர் என்ன நீதி கட்சி இது திராவிட முன்னேற்ற உறுப்பினரா? இந்த அப்போ இன்னைக்கு
தொடர்ச்சி அடுத்த 10-13 நாளும் பேச போறவங்க எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக உழைக்கக்கூடியவர்கள், இவர்கள் பின்னாடி நான் நிக்கணும்னு திரைக்கலைஞர்களா இருக்கட்டும், இலக்கியவாதிகளா இருக்கட்டும், பாடலாசிரியர்களா இருக்கட்டும், தெருக்கூத்து கும்பாங்குத்து எல்லா அமைப்புகளில் இருப்பவர்கள் பொது தளத்தில் இருந்து அவர்கள் பின்னாடி இருப்பவர்களாக இருக்கோம். நாங்க அந்த கேங்கு உறுப்பினராக இருந்தா நீங்க சொல்றதுக்கெல்லாம் கூட சரின்ட்டு போயிடலாம். நாங்க அப்படி இல்லை. எது சரியோ அது பக்கம் நிற்க தயாரா இருக்கும். இன்னைக்கு சத்யராஜ் அண்ணன் இருக்காரு. சத்யராஜ் அண்ணன் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறதை விட ரீல்ஸுக்கு பதில் சொல்றதுக்கே நிறைய டைம் எடுக்கிறார். அதிகமான ட்ரோல் மெட்டீரியலும் அதிகமான விமர்சனங்களை உள்ளடக்கின ஒரு சத்யராஜ் அண்ணன் தான். ஆனா டேய் போடா பரம்பரை, அவர் பரம்பரை கோயம்புத்தூர்ல ஜமீன் பரம்பரை. அவர் எதையெல்லாம் பார்த்தவர் தெரியுமா அவங்க பரம்பரையில? நான் அப்படி இல்லை. நான் அதை வெளியிருந்து பார்த்தவன். எனக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியும். அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆளுமையுள்ள ஒரு இந்த சமூகத்தினுடைய வேர் பிடிச்சு போன சமூக அந்த மனநிலை உள்ள ஒரு சமூகத்துக்குள்ள ஆளுமை மனநிலையிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு களமாடுவது இருப்பது சாதாரணம் அல்ல. அதுவும் பொறுப்புல இருந்துகிட்டு களமாடுனா கூட பரவாயில்லைங்க, பதவி காப்பாற்றி விட்டுருங்க. நாங்கள் வெளியே இருந்துகிட்டு பேசுகிறோம். இன்னைக்கு அண்ணன் சேகர்பாபு இருக்காருன்னா சேகர்பாபு இந்த ஏரியாவினுடைய ஆளுமை உள்ள நபர், இயக்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கார், மினிஸ்ட்ரி, என்னென்னமோ அவருக்கு பவர் இருக்கு. நாங்கள் அப்படியா? ஆனால் நாங்கள் அதை எல்லாம் தாங்கி கொண்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய இயக்கத்துக்கு பின்னாடி நிற்கிறோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அதனால இது ஒன்றும் முடிவல்ல. அஸ்தமனம் என்பது முடிவல்ல, இன்னொரு விடியலுக்கான பதுக்கம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு அழகான கொட்டேஷன்ஸ். கலைஞர் அவர்களுடைய தோல்வியை எடுத்தா ஒரு சீட்டும் இல்லாம 2 சீட்டு அப்படின்னெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு சிறு செய்தி ஒட்டுமொத்த இதையும் மாற்றி போடும். இது ஏதோ கணிக்கவே முடியாத, யாருக்குமே வெற்றி அடைந்தவர்களுக்கும் சரி சொல்றேன், வெற்றி அடைந்தவர்களுக்கும் சரி, அவங்களும் இதை வந்து கண்ணாடியில் பார்த்து இது நிஜம்தானான்னு கிள்ளி பார்த்துக்கிறது இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு நிகழ்வு இது. இது காலம் என்னமோ ஒரு வடிவமைச்சிருக்கு. தமிழகம், இந்தியா மாற்றம் வேண்டும், அது வந்து சந்தேகமே இல்லை. மாறுதலுக்கு உட்படணும். அது நமக்குள்ளேயே அந்த மாறுதலா அல்லது சமூகத்துக்குள்ள வெளியிருந்து வந்து அந்த மாறுதல் நடக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, வேணும் மாறுதல். ஆனா அந்த மாறுதலுக்கான நேரம் இதுவா, காலம் இதுவா அப்படின்னு பொது தளத்திலிருந்து நாங்க பார்க்கும்போது என்னமோ பயமா இருக்கு. ஏன்னா உலகம் தழுவிய வரையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. 1600களில் வரையிலும் உலகம் முழுக்க தரை வழியாகத்தான் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தது. உலகமே ஒட்டகம் வழியா போவாங்க, எப்படியே தரை வழியா போய் அங்கங்க வியாபாரம். தரைவழி பயத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது. ஒரு நாட்டை கடக்கும் போது வர்ற பிரச்சனை, திருடர்கள் பிரச்சனை, இதெல்லாம் இருந்தது. அப்போ அதுக்கு மாற்று என்ன பண்றது? அதுல தான் கொலம்பஸ் கப்பலை வந்து கண்டுபிடிச்சு கப்பலுக்குள்ள பயணம் செய்யலாம், கடல்வெளி பயணத்தை தேடுமா அப்படின்னு ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கங்கள் பொருளுதவி செய்து அப்படி ஒரு பயணம் உருவாக்கப்பட்ட போது ஒரு கப்பல் கம்பெனிகள் சேர்ந்து நாங்க ஒரு வியாபாரத்தை பண்றோம், எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்கன்னு பிரிட்டிஷ்காரங்கிட்ட கேட்குறாங்க. இந்த பக்கம் ஸ்பெயின், போர்ச்சுகீசியல், அந்த பக்கம் நெதர்லாந்து, பிரான்ஸ், எல்லாம் அந்த கடல் கரையோர இருக்கிற நாடுகள் அத்தனையும் இந்த வியாபாரத்தை பண்ணுது. எல்லாம் கிளம்புறானுங்க, கடல்ல கிளம்புறானுங்க. எங்க சுத்துறானுங்க? ஆப்போசிட்ல போனா அமெரிக்கா, அப்படியே லெஃப்ட்ல கடற்கரையை ஒட்டி, அங்க கடல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த கடற்கரையை ஒட்டியே கப்பலை ஓட்டிக்கிட்டு வர்றது. ஓட்டிக்கிட்டு வந்து சேர்ந்த இடமெல்லாம் குஜராத், கோவா, நம்மளுடைய கொச்சின், அப்படியே அந்த சந்துக்குள்ள அப்படியே பூந்து போனா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இப்படி வந்து சேர்றாங்க. அதுக்கு பிறகு 1650களில் கிழக்கிந்திய கம்பெனி முதலில் இந்தியாவில் ஒரு டேரா போட்டுருச்சு. ஒரு இடத்த வாங்கி சின்னதா ஒரு குடோனை கட்டிட்டாங்க. 1700கள் டு 1750, 1700 டு 1750ல் கிழக்கிந்திய கம்பெனி முழுக்க ஆளுமைக்குள்ள வந்துருச்சு. வந்து அவன் நிலப்பகுதி முழுக்க அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். 1850களில் கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனை, அதுதான் சிப்பாய் கழகம். எல்லாம்
1850 நடந்தது. உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய இடங்களை பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக மாற்றிக்கிச்சு. 1950 சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. 1950களில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. இப்போ 2000, நம்ம 2050 நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன மாற்றம் நடக்க போகுது? ஒவ்வொரு 100 வருடமும் பெரிய மாற்றம் உலகில் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு உலகம் பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார இடர்பாடு. நீங்கள் நிறைய பேர் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, எல் நினோ அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பசிபிக் ஓஷனில் தண்ணிக்கடியில் இருக்கக்கூடிய தண்ணி சூடாகி மேலே வந்து ஈரப்பதத்தை சுரண்டி ஒரு வருடத்துக்கான மழையை கொட்டி தீர்க்கும், இல்லை 10 வருஷத்துக்கான வெயிலை அடிச்சு கொள்ள போகுதா, கொட்டி தீர்க்க போகுதான்னு தெரியல. ஐநா சபையிலேருந்து உலகம் முழுக்க இன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பா விவசாயம் பாழாகும், பத்தாக்குறைக்கு நம்ம பிரதமர் வேற விவசாயத்துக்கு உரத்தை வாங்காதான்ட்டாரு. இந்த எல் நினோ வந்ததுன்னா இந்த வருஷம் மழை இருக்குமா அல்லது மழையை கொட்டி தீக்குமான்னு தெரியல. அப்போ மழை இந்த பக்கம் மேகதாதுல அணை கட்டுறேன்னு ஒரு கேங்கு புறப்பட்டதுன்னா மேட்டூர் தண்ணி திறக்க முடியுமான்னு தெரியல, குடிநீர் இருக்குமான்னே தெரியல. ஒரு ஏஐனுடைய தொழில்நுட்பம் பெரும்பகுதியான கலைஞர் அவர்களுடைய காலகட்டத்தில் நிறைய ஐடி செக்டார் ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர்லேருந்து போட்டு கொண்டாந்து இங்கே ஐடி செக்டார் உருவாக்கினார். கிராமத்தில் இருந்த ஒவ்வொரு சிறு பையனுக்கும் 30,000 to 1 லட்சம் வரல சம்பளத்தை ஒரு கிராமத்தில் குடும்பமே மேலோங்கி நின்றுது 88 to 90. இன்னைக்கு ஏஐயில் இருக்கிறவங்க கொத்தா ஏஐனால கொத்தா ஐடி செக்டார் எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அத்தனை பேர் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான டைமா யோசிக்கிறான். உலகம் முழுக்க அப்படி இருக்கு, கரன்சி ரேட் ஏறிக்கிட்டே இருக்கு, இந்தியா கரன்சி வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பத்தாக்குறைக்கு தங்கத்தையெல்லாம் வித்துட்டான்னு சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. எது உண்மை எது பொய்ன்னு சொல்லாத அளவுக்கு மீடியா கட்டமைச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையை நோக்கி நம்ம நகர்ந்து யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா கூட எது உண்மைன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை அப்படியே போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் எது தேவை? ஆளுமை மிக்க அரசாங்கம் தேவை. தமிழ்நாடு ஆளுமை மிக்க ஒரு தலைவனை இழந்துருச்சு, அவ்வளவுதான். அது நீ காலம் தீர்மானிக்கட்டும். நன்றி, வணக்கம்.